ஹலோ ஆல். நீங்கள் பெங்களூரில் கேஆர்புரம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாட இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த கிரவுண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஆர்புரம் டு கோபாலன் மால் ரோடு, இந்த ஹைவே இருக்குல்ல, பிரிட்ஜ், அது பக்கம் தான் இருக்குது. இந்த கிரவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா காலையில் லைக் 6:30 அந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல பிட்ச் கிடைக்கும். அப்படி இல்லைனா சரி ஏதோ கிரிக்கெட் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிட்சில் இருந்து விளையாண்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே ஒரு பால் பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பால் லைக் பவுல் பண்ணிவிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணோன்னா லைக் கூகுள் டாஸ், அதாவது கூகுள் ஆப்பில் கூகுள் டாஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி போட்டோம், ஃப்ளிப் கொடுத்து யாரும் கேட்கல. ஸோ ரெண்டாவது வந்து எங்கள் டீம் கேப்டன் கேட்டாங்கன்னா ஹெட்ஸ் கேட்டாங்க, ஹெட்ஸ் விழுந்துடுச்சு. ஸோ நாங்கள் பேட்டிங் பண்ணி அப்புறம் முடிச்சிட்டோம். கேம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு வெளியில் கிளம்புனோம். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்துடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட பைக் கீ காணோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அவரோட பேகு, அப்புறம் இந்த கிரிக்கெட் பேட்டு, ஸ்டெம்ப்லாம் வைக்கிற பேக் எல்லாத்தையும் சர்ச் பண்ணோம். கடைசியில் கீ எங்கேயுமே கிடைக்கல. சரி கிரவுண்ட் ஃபுல்லாக தேடலான்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃபுல்லாக தேடினோம், கிரவுண்ட்லேயும் கீ கிடைக்கல. சரி சரி ரோட்டில் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரோட்லேயும் போய் தேடி பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த ஆன்லைனில் இந்த கீ மேக்கர் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் டைப் பண்ணோம். நிறையா சஜஷன் காமிச்சு அதில் வந்து ஒருத்தங்கள நியர்பையில் இருக்கவங்கள கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம். சரி லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் கடையிலேயே வாழைப்பழத்தை 2 வாயில் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சரி ஓகே நிழல்ல போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரோட மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை, 1% தான் இருந்தது. சரி கடைசியில் அவர் வந்து பிளிங்கிட்லேயே ஒரு பவர் பேங்க் ஆர்டர் போட்டார். ஒரு 10 மினிட்ஸில் டெலிவரி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே உட்காந்துட்டு கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டே இருந்தோம். அப்போ வந்து அந்த பழக்கடைக்காரரு கூப்பிட்டாரு. சரி என்னடா எதுக்குடா கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா கீ வந்து அந்த பையன் வந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவர் பவர் பேங்க் வாங்கணுன்னு இருந்திருக்கு, பவர் பேங்க் வாங்கினார். ஸோ இதான் அந்த சம்பவம், பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாராவது ஒரு ஆபத்தில் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.